ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நம்ம விஜயநகர சாம்ராஜ்யத்தில் நம்ம கிருஷ்ணதேவராயர் ஒரு மன்னர் இருக்கார்ல, அவர் 1509 1529 வரைக்கும் அந்த குறிப்பிட்ட பீரியட் அவர் கிங்காக இருந்தார், ராஜாவாக இருந்தார். அந்த பீரியடில் தான் நம்ம தெனாலிராமனும் அவர் கூட இருந்தார். அது ஒரு முக்கியமான பீரியடு. நம்ம தெனாலிராமன் எப்படி வந்தாருன்னு சொல்லணும்ல. அவர் அவங்க அம்மா பேர் லட்சுமி, அவங்க அப்பா பேர் ராமையா. அவங்களுக்கு இந்த கிருஷ்ணான்னு ஒரு மாவட்டத்தில் அவர் அங்கே பிறக்கிறார். எல்லா குழந்தையும் என்னென்ன பிறக்கும்போதும் அழுகும், பயங்கரமாக அழுகுங்கள்ல. குழந்தை பிறந்தோடனே அம்மாட்டுறது வெளியே வந்தோடனே குழந்தைலாம் பயங்கரமாக அழுகும். ஆனால் இவர் மட்டும் சிரிச்சுக்கிட்டே பிறந்திருக்காரு. பிறக்கும்போது சிரிச்சுக்கிட்டே பிறந்திருக்கிறாரு. அப்போ பாருங்கள், இப்போ எல்லாருக்கும் அதிசயம், என்னடா குழந்தை சிரிச்சுக்கிட்டே பிறக்குதேன்னு. ஆனால் என்னென்னா, அவரோட பிறந்தப்ப ரொம்ப இந்த ஊரே கஷ்டப்படுது, ரொம்ப வறுமையில் இருக்காங்க. பொதுவாக அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வறுமையில் இருக்காங்க. இவர் பிறந்த 3ஆவது நாள் அவங்க அப்பா இறந்து போய்டுறாரு. உடனே அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, இந்த குட்டி பாப்பாவை தூக்கிக்கிட்டு நேராக அவங்க அன்னை வீட்டுக்கு வந்துடுறாங்க. தென்னாலிக்கு வந்தாங்க. தென்னாலின்றது ஒரு ஊர். இவருக்கு பேர் ராமன் ஏன் பேர் வச்சாங்கன்னா, தென்னாலியில் ராமலிங்க சுவாமின்னு ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயில், அந்த சாமி பேருக்காக வேண்டி இவருக்கு ராமன் பேர் வச்சுருக்காங்க. அவங்க அன்னை வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பாப்பா பெருசாகி ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. போனால் அந்த ராமன் என்ன பண்ணுறாரு, ஸ்கூலுக்கு போனால் ஒழுங்காக படிக்கிறது இல்லை. அங்கே போய் ஃபுல்லாக ஜோக் அடிச்சுட்டு எல்லாத்தையும் கோமணித்தனம் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. டீச்சர்ஸ்க்கு கோபம் வரும் தானே, ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னம்மா உங்கள் பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேன்றான், படிக்கிற பிள்ளைகளையும் சிரிப்பு காமிச்சிட்டு இருப்பான், ஜோக் காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு திட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இவர் இப்படி இருக்கிறாருன்னு. என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அந்த கமலான்னு ஒரு பொண்ணை அவருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ வறுமை கஷ்டத்தையும் ஜோக் அடிச்சுட்டு எப்படா லைஃப்பை போகிறதுன்னு அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு சம்மர் சீசன், கோடைக்காலம், பயங்கரமான வெயில், மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க சமயம் ஒரு துறவி ஒருத்தர் வர்றாரு, ஒரு சன்னியாசி. உள்ளே வர்றாரு, மழை சோன்னு அடித்து பெய்யுது. அப்படி ஒரு மழை, மக்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அடடா இந்த சன்னியாசி வந்ததுனால தான் நம்ம ஊரில் மழை பெய்யுது அப்படின்னு அவர் ரொம்ப புகழ்கிறாங்க. உடனே நம்ம ராமன் என்ன சொல்கிறாரு, என்ன நீங்கள், அது இயற்கையாக பெய்யுது. பனைமரத்தில் காக்கா உட்காந்தோடனே பனைமரம் டொம்முன்னு விழுந்துச்சான், அப்படி இருக்கு நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த துறவி சன்னியாசிக்கு அவரோட அறிவு, அவரோட தைரியம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, தம்பி நீங்கள் வாங்க அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய், தம்பி எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா எனக்கு நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன். அப்படி நான் சாகிறதுக்குள்ளே இந்த மந்திரத்தை யாருக்காவது சொல்லி தரலைன்னா அடுத்த பிறவியில் நான் பெரிய அரக்கனாக தான் பிறப்பேன். அதனால் உங்களுக்கு இந்த மந்திரத்தை நான் சொல்லித்தரேன் அப்படின்றார். இந்த மந்திரத்தை 1008 தடவை இங்கே இருக்க காளி கோவிலில் போய் சொன்னீங்கன்னா உங்கள் முன்னாடி 1000 தலை வச்சு காளி தேவி வருவாங்க. நீ உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்டுக்கோ அப்படின்னு அந்த சன்னியாசி சொல்கிறார். ஓகேன்னு சொல்லிட்டு ராமரும் அவரோட சொல்கிற மந்திரத்தை நல்லா கவனமாக கேட்டுக்கிட்டு அன்னைக்கு நைட்டே போயிடுறாரு, காளி கோவிலுக்கு போயிடுறாரு. காளி கோவிலில் உட்காந்து கண்ணை மூடிட்டு 1008 தடவை அந்த மந்திரத்தை சொல்கிறார். பார்த்தா பயங்கர சத்தம், பயங்கர இடி சத்தம் கேட்குது. காளி 1000 தலை எப்படி இருக்கும், ஒரு தலை 2 தலையே பார்க்க முடியாது. 1000 தலை வச்சுட்டு 2 பக்கம் கோரப்பல் வச்சுட்டு வாயெல்லாம் ரத்தம் பிளட்டோட, கழுத்தில் ஃபுல்லாக மண்டையோட போட்டுட்டு பெரிய அந்த இதோட பேர் சூலாயுதத்தோட டம்முன்னு ஒரு குத்திட்டு நிற்கிறாங்க. யார் அது என்னை கூப்பிட்டா, யார் என்னை கூப்பிட்டா, எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு காளியம்மா கேட்குறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, சிரிக்கிறார். அவரை பார்த்த உடனே கக்க பக்கன்னு சிரிக்கிறார்.
காளிக்கு எப்படி வரும்? அவ்வளோ பயங்கரமாக நிற்கும் போது யாராவது சிரிச்சா எப்படி இருக்கும்? காளி தேவிக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நினச்சிட்டு இருக்க? என்னைய பார்த்து எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு அந்த காளி தேவி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிச்சின்னு வைங்க, எனக்கு இந்த 2 கை பற்ற மாட்டேங்குது, மூக்கு சிந்திக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு 1000 தலை, ஜலதோஷம் பிடிச்சிங்கன்னா 2 கை எப்படி பற்றும்? அதை நினச்சி பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே காளி தேவியும் ரொம்ப கக்குன்னு அவங்களும் சிரிக்கிறாங்க. அடடா, உனக்கு எவ்வளவோ நகைச்சுவை உணர்வு இருக்குது, இன்னையிலேருந்து உன் பேர் விகட கவி அப்படின்ற. ஓ, விகட கவி பேர் ரொம்ப நல்லா இருக்கே, விகட காவி, அதை அப்படியே திருப்பி போடுங்க, அது விகட கவின்னு வரும். சூப்பரான பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன செய்கிறாங்க, 2 கையில் 2 தங்க கிண்ணம் வருது. ஒரு கிண்ணத்தில் ஞானப்பால் இருக்கு, ஒரு கிண்ணத்தில் செல்வ தயிர் இருக்கு. 2ல் ஒன்று ஏதாவது எடுத்துக்கோ, உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ அப்படின்னு காளி தேவி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தேவி, எனக்கு 2ஐயும் டேஸ்ட் பண்ணி நான் பார்க்கணும், பார்த்தா தான் நான் சொல்ல முடியும்னு சொல்லி 2 கிண்ணத்தையும் வாங்கி கடன்னு குடிச்சிடுறாரு. பாலையும் குடிச்சிடாரு, ஞானப்பாலையும் குடிச்சிடாரு, அந்த செல்வ தயிரையும் குடிச்சிடுறாரு. உனக்கு குடிச்சிட்டு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இது 2மே மனுஷனுக்கு அவசியம். அறிவும் வேணும், செல்வமும் வேணும், இல்லாட்டி நான் கஷ்டப்படுவேன்ல, அதனால் 2ஐயுமே நான் குடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. பிரச்சனை இல்லை, உனக்கு செல்வத்தோட ஞானத்தோட நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த காளி தேவி வரம் தர்றாங்க. அதான் அவருக்கு பேர், அந்த ஊர் தென்னாலியா, அதுதான் அவருக்கு பேர் தென்னாலி ராமன் அவருக்கு பேர் வந்துச்சு. அடுத்தது ஆச்சி, இவர் எப்படி கிருஷ்ணதேவராயர்கிட்ட போய் எப்படி சேர்றாருன்னு ஆச்சி நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேவா?